பாரம்பரிய கைவினைசார் உற்பத்தி கைத்தொழில். ஐந்தாவது என்னன்னு சொன்னால், ஐந்தாவது நாங்க பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இன்னைக்கு பார்க்க போகின்ற பிளாஸ்டிக் ரப்பர்சார் உற்பத்தி கைத்தொழில். ஓகே, அந்த வகையில தலையங்க எழுதி கொடுங்கோ, பிந்தி வந்தா எழுதி கொடுங்கள். பிளாஸ்டிக் ரப்பர்சார் உற்பத்தி கைத்தொழில் என்று தலையங்க எழுதி கொடுங்க. பிளாஸ்டிக் ரப்பர்சார் உற்பத்தி தலையங்க எழுதி கொடுங்க. ரைட். இப்ப பிளாஸ்டிக் ரப்பர்சார் உற்பத்தி கைத்தொழில் சொன்னால், இப்ப நம்முடைய வாழ்க்கையில சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, நாங்க பிறக்கிறதிலிருந்து இறப்பு வரை இந்த உற்பத்தி பொருட்கள் முக்கியம். அதாவது அந்த ரப்பரை கொண்டும் இந்த ரப்பர் ரெண்டா பிரிக்கப்படுது. ஒன்று இயற்கை ரப்பரை கொண்டும், அதே நேரத்தில் பிளாஸ்டிக் சொல்லுகிற பொழுது, பிளாஸ்டிக்ங்கிறது மூலப்பொருள் கிடையாது. அதற்கு முக்கியமான மூலப்பொருள் பெட்ரோலியத்தை சுத்திகரிக்கிற பொழுது, கனிய நெய்யை மற்றொரு நெய்யை சுத்திகரிக்கிற பொழுது அதுல பல்வேறுபட்ட உற்பத்திகள் வருகின்றன. சூப்பர் பெட்ரோல் வருகிறது, பெட்ரோல் வருது, டீசல் வருது, மண்ணெண்ணெய், ஒய்யான பல்வேறுபட்ட உற்பத்திகள் ஒன்றுதான் பிளாஸ்டிக். அப்ப இந்த ரப்பரை கொண்டு, இயற்கை ரப்பரா இருக்கலாம், செயற்கை ரப்பரா இருக்கலாம், ஒரு உற்பத்தியாக இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி இப்படியான பொருட்களை, ஓகே, இது பிளாஸ்டிக் போத்தல், அதே மாதிரி இது பிளாஸ்டிக் கூடை, ரைட், அதே மாதிரி இது சின்ன ஒரு பிளாஸ்டிக் பொருள் தான். இப்படியான நீங்க இருக்கின்ற பொருட்களை உற்பத்தி செய்கின்ற நடவடிக்கைக்கு பெயர்தான் பிளாஸ்டிக் ரப்பர்சார் உற்பத்தி கைத்தொழில். ஓகே, அதாவது ரப்பரை பயன்படுத்தியும், அது இயற்கையாக கிடைக்கக்கூடிய மரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய இயற்கை ரப்பராக இருக்கலாம், அல்லது அந்த பெட்ரோலியம் மசகனியை சுத்திகரிக்கிற பொழுது அதுல வரக்கூடிய செயற்கை ரப்பர் அல்லது பிளாஸ்டிக், அப்படியான மூலப்பொருட்களை பயன்படுத்தி மக்களுக்கு உதவக்கூடிய வகையிலான உற்பத்திகளை மேற்கொள்ளுகின்ற செயல்பாடுகளுக்கு பெயர்தான் பிளாஸ்டிக் ரப்பர்சார் உற்பத்தி கைத்தொழில். இந்த கேள்வி உங்களுக்கு 2 புள்ளிக்கு வரலாம். ஓகே, பிளாஸ்டிக் ரப்பர்சார் உற்பத்தி கைத்தொழில் என்றால் யாது கருதுகிறீர் என்ற வினா ஒன்று உங்களுக்கு வரும் என்று சொன்னால், அதற்கு இந்த விடைதான் அதற்கு நீங்க எழுத வேண்டிய விடை. அதாவது இயற்கையாக மற்றும் செயற்கையாக ரப்பர் மரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய இயற்கை ரப்பரையும், மற்றது மசகனி சுத்திகரிக்கிற பொழுது கிடைக்கப்பெறுகின்ற பல்வேறுபட்ட மூலப்பொருட்கள்ல அல்ல முடிவு பொருட்கள்ல செயற்கை ரப்பர் உண்டு, அதே மாதிரி பிளாஸ்டிக்கும் உண்டு. இவ்வாறு கிடைக்கப்பெறுகின்ற இயற்கை ரப்பரையும் செயற்கை ரப்பரையும் பிளாஸ்டிக் பொருட்களையும் பயன்படுத்தி மனிதர்கள் பயன்படுத்தக்கூடியதான இப்படியான பொருட்களை உற்பத்தி செய்கின்ற பொருளாதார நடவடிக்கைக்கு பெயர்தான் பிளாஸ்டிக் ரப்பர்சார் உற்பத்தி கைத்தொழில். ஓகே, அப்ப இந்த கைத்தொழில் இடம்பெறுகின்ற இடங்களாக இலங்கையில இந்த கைத்தொழில் நடவடிக்கை எங்கெங்க இடம்பெற்றுக் கொண்டு வருது என்று பார்க்கிற பொழுது, எங்கெங்க இந்த உற்பத்தி நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டு வருது என்று பார்க்கிற பொழுது சிறப்பாக எந்த ஒரு உற்பத்தி நடவடிக்கையா இருந்தாலும் அவற்றை தீர்மானிக்கிற பல்வேறுபட்ட காரணிகள் காணப்படும். நாங்க பார்த்த மூல வளம், மூல வலு, மூலதனம், போக்குவரத்து, சந்தை வாய்ப்பு, ஓகே, அதே மாதிரி அரசு ஆதரவு, காலநிலை, இட அமைவு, இப்படியான காரணியினுடைய சாதக தன்மைகள் காணப்படக்கூடிய பிரதேசங்களான இந்த நடவடிக்கை இலங்கையில இந்த பிளாஸ்டிக் ரப்பர்சார் உற்பத்தி நடவடிக்கை எந்தெந்த இடங்கள்ல இடம்பெற்று வருது என்று சொன்னால், சிறப்பாக கொழும்பை மையப்படுத்திய, கொழும்புல காணப்படுகின்ற, கம்பகாவில காணப்படுகின்ற சுதந்திர வர்த்தக வலயங்களான, இப்ப கொழும்புல காணப்படுகின்ற பியகம சுதந்திர வர்த்தக வலயம், அதே மாதிரி கம்பகாவில காணப்படுகின்ற கட்டுநாயக்கா சுதந்திர வர்த்தக வலயம், இப்படியான சுதந்திர வர்த்தக வலய பகுதிகளிலையும்
கொழும்புல காணப்படுகின்ற கைத்தொழில் பேட்டைகள், கைத்தொழில் பூங்காக்கள், சிறப்பாக நாரகம்பட்டி, தெத்மலான இப்படியான பகுதிகள்ல இந்த உற்பத்திகள், பிளாஸ்டிக் ரப்பர் சார் உற்பத்திகள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன. ஓகே, முதல் நாங்க பார்த்தோம் பிளாஸ்டிக் ரப்பர் சார் உற்பத்தி நடவடிக்கை என்றால் என்னன்னு நாங்க பார்த்தோம். இரண்டாவது பார்க்கிறோம் இலங்கையில இந்த உற்பத்தி நடவடிக்கை எங்கெங்கு இடம்பெற்றுக் கொண்டு வருது என்று பார்க்கிற பொழுது இலங்கையில 3 சுதந்திர வர்த்தக வலையும் காணப்படுது. ஒன்று கட்டுநாயக்கா, இரண்டாவது பியகம. கட்டுநாயக்க காணப்படுறது கம்பகாவுல, பியகம காணப்படுறது கொழும்புல, இன்னொன்று காணப்படுது கொக்கல, அது காணப்படுறது காலியில. இப்ப காலியில இந்த உற்பத்தி நடவடிக்கைகள் இன்னும் சிறப்புக்கு காணப்படவில்லை. ஆனால் மற்றைய சுதந்திர வர்த்தக வலய பகுதிகளான ஒன்று கட்டுநாயக்கா, அடுத்தது பியகம, இந்த சுதந்திர வர்த்தக வலய பகுதிகளிலையும் விசேடமாக இலங்கை கொழும்பை சூழ்ந்து காணப்படுகின்ற கைத்தொழில் பேட்டைகளையும் இந்த பிளாஸ்டிக் ரப்பர் சார் உற்பத்தி நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன. இது இடங்கள் பரம்பல் தன்மை. அடுத்த கேள்வி கேட்கலாம் உங்கள்கிட்ட, பிளாஸ்டிக் ரப்பர் சார் உற்பத்தி கைத்து நடவடிக்கை இடம்பெறுகின்ற பகுதிகளை இனங்காண்க என்று கேட்கிற பொழுது நீங்கள் சொல்ல வேணும். எங்கெங்கயாமா? கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயம், அடுத்தது பியகம சுதந்திர வர்த்தக வலயம். கட்டுநாயக்க காணப்படுறது கம்பகாவுல, பியகம காணப்படுறது கொழும்புல. அதனை விட கொழும்பை சூழ உள்ள கைத்தொழில் பேட்டைகளை அண்டி, அது கைத்தொழில் பேட்டைகள்ல இதனுடைய உற்பத்தி பரம்பல் காணப்படுகிறது. ஓகே, அடுத்தது எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னால், உம்மால் இனங்காணப்பட்ட இந்த பகுதிகள்ல, உம்மால் இனங்காணப்பட்ட இந்த கட்டுநாயக்கா சுதந்திர வர்த்தக வலயமா இருக்கலாம், அல்லது பியகம சுதந்திர வர்த்தக வலயமா இருக்கலாம், கொழும்புல காணப்படுகின்ற கைத்தொழில் பேட்டைகளாக இருக்கலாம். இந்த பகுதிகளில் என்னத்துக்காக வேண்டி, எதனுடைய செயல்பாட்டுக்காக வேண்டி, எந்த வகையில இந்த பிரதேசத்துல இந்த பிளாஸ்டிக் ரப்பர் சார் உற்பத்தி நடவடிக்கை இடம்பெறுது என்று பார்க்கிற பொழுது பழையலிங்க தரமா பழையலிங்களே வாங்க. ஓகே, முதலாவது சொன்ன நான், எந்த ஒரு கைத்தொழிலுக்கும் தேவையானது மூல வளம், மூல பொருள் முக்கியமானது சொன்னவங்களுக்கு. அப்ப பிளாஸ்டிக் ரப்பர் சார் உற்பத்தி கைத்து நடவடிக்கைக்கு முக்கியமான மூல வளம், மூலப்பொருள் ரப்பர் மற்றது பிளாஸ்டிக். இந்த ரப்பர் ஆனது 2 வகையில கிடைக்கப்படுகிறது. ஒன்று இயற்கை ரப்பர் மரங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளப்படும் பாலை கொண்டு, ரப்பர் பாலை கொண்டு ரப்பர் உற்பத்தி, ரப்பர் ஆனது பெற்றுக்கொள்ளப்படுது. அதை கொண்டு செய்கிற உற்பத்திகள், நான் போடுகிற, நீங்கள் போடுகின்ற பாதணி உட்பட, காதல குத்துகின்ற கிளிப்பின் உட்பட, வீட்டில் நாங்கள் கால் வச்சு உடைக்கிற அந்த பொருட்கள் உட்பட, நீங்கள் பயணங்கள் செய்கின்ற வாகனங்கள் உட்பட பல்வேறுபட்ட உற்பத்திகள் இந்த ரப்பரை கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற அதே வேளை இந்த பெட்ரோலியத்தை சுத்திகரிக்கிற பொழுது, கனியை நெய்யை சுத்திகரிக்கிற பொழுது பெற்றுக்கொள்ளப்படுகின்ற அந்த ஒரு முடிவு பொருட்கள் ஒன்று ரப்பர், பிளாஸ்டிக். அப்ப இவைகள் இந்த இடத்துல எந்த வகையில உற்பத்தியை ஊக்குவிக்குது என்று பார்க்கிற பொழுது, நான் ரப்பர் முக்கியமான ஒரு மூலப்பொருள். அப்ப ரப்பரை பொறுத்த மட்டும் கம்பகா என்கிற பிரதேசமானது இலங்கையில முதலாக ரப்பர் தோட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பகுதி கம்பகா. ஓகே, இலங்கையில முதலாக ரப்பர் தோட்டம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் கம்பகா. கம்பகாவில கெஞ்சரத்கொடைங்கிற பூங்காவில, அந்த கம்பகா மாவட்டத்துல கெஞ்சரத்கொடை எவ்வாறு தேயிலையானது தேல்தோட்டைங்கிற கண்டியில, தேல்தோட்டைங்கிற பகுதியில, கேவாக்கட்டைங்கிற இடத்துல, ஜூல்கந்துர என்கிற இடத்துல ஆரம்பிக்கப்பட்டதோ அதே மாதிரி ரப்பர் தோட்டமானது ஆரம்பிக்கப்பட்ட இடமாக இருப்பது என்று சொன்னால் கம்பகா மாவட்டத்துல கெஞ்சரத்கொடைங்கிற பூங்காவில ஹென்றி விக்கேமி என்பவரால தான் இந்த ரப்பர் மரங்கள் புதிதாக நடப்பட்டது. அதற்குரிய சாதகமான காலநிலை, ஓகே, வெப்பநிலை தேவைப்படுது, மழை வீச்சு தேவைப்படுது, கலந்த சபுக் மண் தேவைப்படுகின்றது. அப்ப இப்படியான மண் வகைகள், சாதகமான காலநிலை எல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த கம்பகா மாவட்டத்தில் சேர்த்து கேகாலை, குருநாகல், மாத்தளை, அதே போல ரத்தினபுரி, இந்த பிரதேசங்கள்ல
ஓகே, கேட்டுக்கொள்ளுங்கள். கம்பகா, கேகாலை, மற்றது களுத்துறை, ஓகே, காலி, மாத்தறை, அதனை தவிர ரத்தினபுரி சொன்ன இத்தனை மாவட்டங்களும் கரையோர மாவட்டங்கள். ஓகே, கம்பகா மாவட்டம், களுத்துறை மாவட்டம், காலி மாவட்டம், மாத்தறை மாவட்டம், இவைகள் எல்லாம் கரையோர மாவட்டங்கள். உள்பகுதி என்று பார்க்கும் பொழுது கேகாலை, குருநாகல், ரத்தினபுரி, மாத்தளை, இந்த பிரதேசங்கள்ல ரப்பர் தோட்டங்கள் காணப்படுகின்றன. இந்த ரப்பர் தோட்டங்கள்ல கிடைக்கக்கூடிய ரப்பர் பாலை இந்த கம்பகாவா இருக்கலாம், இந்த கட்டநாயகாவா இருக்கலாம், பியகமவா இருக்கலாம், இவைகள் இந்த கைத்தொழில் சுதந்திர வர்த்தக வலயங்களும் கைத்தொழில் பேட்டைகளும் இலகுவான முறையில இந்த ரப்பர் பாலினை பெற்றுக்கொள்ள முடிவதோடு, ஓகே, இலங்கையில அந்த சபுகஸ்கந்த என்கிற பகுதியில, இலங்கையில சபுகஸ்கந்த என்கிற பகுதியில இந்த துறைமுகத்தில இருந்து ஹலோ கேக்குதா? கேக்குதா? கலைக்கிற கேக்குதா இல்லடி? கேக்குதா? ஓகே சரி, அப்ப சரி. என்னடா இது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி தெரியுது எனக்கு. ஓகே சரி, கேக்குதாமா? கலைக்கிற கேக்குதா? என்ன யார மாதிரி தெரியுது? கேக்குதானே இல்லையாமா? ஓகே கேக்குது. ரைட், ஓகே. அப்ப கேக்குதானே? சரி, இது வேறு வந்ததை பாத்தீங்கன்னா ஓகே, கேட்டுக்கொள்ளுங்கள். நாங்க சொன்னா இந்த பிளாஸ்டிக் ரப்பர் சார் உற்பத்தி கைத்தொழில் நடவடிக்கையா இருந்தாலும், எந்த ஒரு நடவடிக்கையா இருந்தாலும் என்ன முதலாவது தேவைப்படுறது மூல வளம். இந்த ரப்பர் பிளாஸ்டிக் சார் உற்பத்தி கைத்தொழிலுக்கு தேவையான மூல வளம், மூல பொருள் ரப்பர், பிளாஸ்டிக். அப்ப இந்த ரப்பர் எப்படி கிடைக்குதுன்னு சொன்னால், அந்த கொழும்பை சூழ உள்ள இந்த கட்டுநாயக்காவா இருக்கலாம், பீகமை சூழ உள்ள பகுதிகளா இருக்கலாம், அது சூழ்ந்து காணப்படுகின்ற கம்பகா, கேகாலை, குருநாகல், மாத்தளை, அப்படியே வருகின்ற பொழுது ரத்தினபுரி, மற்றது களுத்துறை, காலி, மாத்தறை, இந்த பிரதேசங்கள்ல ரப்பர் தோட்டங்கள் நிறையவே காணப்படுகின்றன. இவ்வாறு காணப்படுகின்ற ரப்பர் தோட்டங்கள்ல இருந்து பெற்றுக் கொள்ளப்படுகின்ற ரப்பர் பாலை பயன்படுத்தியும் அதனோடு சேர்ந்து பிளாஸ்டிக் பொருட்கள் அல்லது செயற்கை ரப்பர் எப்படி பெறுறாங்கன்னு சொன்னால், கொழும்பு துறைமுகத்தில இருந்து அந்த குழாய்கள் மூலமாக சவுகஸ்கந்த என்கிற எண்ணெய் சுத்திகரி நிலையத்திற்கு இந்த பெட்ரோலிய மசகு அனுப்பப்படுகிறது. அந்த அனுப்பப்படுகின்ற இந்த மசகு எண்ணெயானது சபுகஸ்கந்த என்கிற பகுதியில சுத்திகரிக்கப்படுகிற பொழுது அதுல இருந்து சூப்பர் பெட்ரோல், விமானங்களுக்கு பயன்படுகிற சூப்பர் பெட்ரோல், ஒரு பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், ஒயில், கிரீஸ், தான், பல்வேறுபட்ட உற்பத்திகள்ல செயற்கை ரப்பரும் ஒன்று அடங்குகிறது. அடுத்தது பிளாஸ்டிக்கும் ஒரு உற்பத்தி பொருளாக வருகின்றது. அப்ப அப்படியாக இந்த சமூகஸ்கந்த என்கிற பகுதியில இருந்து பெட்ரோலில் சுத்திகரிக்கிற பொழுது பெற்றுக்கொள்ளப்படுகிறது எச்ச பொருளாக, எஞ்சிய ஒரு உற்பத்தியாக பிளாஸ்டிக். அப்ப இதன் மூலமாக அந்த மூலப்பொருளுக்கான தேவையினை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வசதியான இடமாகிய இந்த கொழும்பும் பார்த்து விட்டோம். இரண்டாவது மூல வலுவை எடுத்துக்கொண்டால், மூல வலு. அப்ப எந்த ஒரு உற்பத்தி நடவடிக்கையா இருந்தாலும் என்ன, அதுக்கு மூல வலுக்கள் தெரியும். நாங்க பிளாஸ்டிக் எடுத்தாச்சு, ரப்பர் எடுத்தாச்சு, அது நாங்க இப்படி நாங்கள் மாற்றி அமைக்கணும். இப்படி பிளாஸ்டிக் போத்தலாக, இப்படி பிளாஸ்டிக் இந்த கூடையாக, நீங்க உட்கார்ந்து இருக்கிற பிளாஸ்டிக் கதிரையாக தெரியும். மற்றது பாத்தீங்கன்னு சொன்னால் இது கூட உற்பத்தி இல்லையா, உண்டியல், இதெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் உற்பத்தி பொருட்கள் தான் பாருங்க. இதெல்லாம் அந்த உற்பத்தி பொருட்கள். அப்ப இந்த உற்பத்தியாக மாற்றி அமைக்கிற பொழுது அதுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் மூல வலு தேவை. ஓகே,
ரப்பரிலிருந்து எவ்வாறு மசகண்ட பெறப்படும்? அப்படி இல்லம்மா, மாறியம்மா, நீ மாறி கேட்கிறாமா? நீ மசகண்ல இருந்து ரப்பர் பெற்றுக்கொள்ளப்படுதாமா? முகா கேட்ட கேள்வி மாத்தி சொல்லணுமாமா? ரப்பர்ல இருந்து மசகு நெய் வாரையில மசகு நெய்ல தான் ரப்பர் வந்து கொண்டிருக்குதா? சேர்க்கை வந்து கொண்டிருக்கு. ஓகே, சந்தோஷம். ரைட். அந்த வகையில நாங்க பார்த்துட்டோம், மூல வளம் பார்த்துட்டோம். மூல வலுவாக எவைகள் பயன்படுத்தப்படுது சொன்னால், இலங்கையில காணப்படுகின்ற நீர்மின் உற்பத்தியாக இருக்கலாம். லக்சபானா சொல்ல நீர்மின் உற்பத்தியாக இருக்கலாம். அண்மை காலமாக இலங்கையில காணப்படுகின்ற காற்றாடிகள் மூலமாக ஓகே மின் உற்பத்தி மேற்கொள்ளப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில பல்வேறுபட்ட சிறப்பாக பாத்தீங்கன்னா நுரைச்சோலை என்கிற பகுதியில இருந்து அந்த நிலக்கரிகள் மூலமாக அனல் மின்சாரம் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. அது போக மின் பிறப்பாக்கிகள் மூலமாக மின்சாரம் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. இப்படியாக பெற்றுக்கொள்ளப்படுகின்ற மின்சாரத்தின் மூலமாக இந்த மூல வலுவுக்கான தேவை நிறைவேற்றப்படுகிறது. ஓகே, பிளாஸ்டிக் என்கிறது இப்படியே முதல்ல வராது, இப்படியே போத்தலா வராது. அது ஒரு 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 பலகையாக துண்டாக வரப்போது அதை எடுத்து நாங்க இப்படியே மாற்றி அமைக்கணும். இப்படி மாற்றி அமைக்கிறதுக்கு அதற்குரிய கருவிகள் தேவை. அந்த கருவி இயங்குறதுக்கு மூல வலு தேவை. ஓகே, அப்ப இந்த மூல வலுக்கள் எப்படி பெற்றுக்கொள்ளப்படுது என்று சொன்னால் இலங்கையில காணப்பட்டு கொண்டு வருகின்ற ஏராளமான சக்தி வலுக்கள் விசேடமாக பாத்தீங்கன்னு சொன்னால் நீர்மின் உற்பத்தி ஓடுகிற நதியின் மூலமாக மின்சாரம் பெற்றுக்கொள்ளப்படும், நீர்மின் உற்பத்தி பெற்றுக்கொள்ளப்படுது. அதே மாதிரி இலங்கையில பல்வேறுபட்ட பிரதேசங்கள்ல விசேடமாக யாழ்ப்பாணத்துல பழையாக இருக்கலாம் அல்லது போற வழியில காணப்படுகின்ற பல்வேறுபட்ட பிரதேசங்கள். ஓகே, அதே மாதிரி மன்னார், கட்பிட்டி, புத்தளம் இப்படியான பிரதேசங்கள்ல காற்றாடிகள் காணப்படுகின்றன. அது தனங்கிழப்புங்கிற பகுதியில காற்று மூலமாக மின்சாரம் பெற்றுக் கொள்ளப்படுது. எங்க ஊர்லயும் காணப்படுது. எங்க வங்காள ஊர்லயும் இந்த காற்றாடி மூலமாக மின்சாரம் பெற்றுக் கொள்ளப்படுது. அங்க தெற்கு தான் அப்படி அனுப்பப்பட்டு கொண்டு எங்களுக்கு அந்த மின்சாரம் வருவது கிடையாது. மண்ணால பெற்று தம்ப பன்னி என்கிற பெயர்ல, மண்ணால் தம்ப பன்னி என்கிற பெயர்ல செயல்பட்டு வருகின்ற காற்றாளிகள் மூலமாக ஓகே, காற்றாலைகள் மூலமாக மின்சாரம் பெற்றுக் கொள்ளப்பட்டு அந்த இப்படியான மின்சாரங்கள் அங்கு கிடைப்பதன் மூலமாக இந்த பிளாஸ்டிக்கா இருக்கலாம், ரப்பரா இருக்கலாம், அந்த அவைகள் இப்படியான உற்பத்தி பொருட்களாக மாற்றி அமைக்கப்படுவதன் மூலமாக மூல வலுவுக்கான தேவை நிறைவு செய்யப்படுகிறது. ஓகே, முதல் பார்த்தது மூல வளம், இரண்டாவது பார்த்தது மூல வலு, மூணாவது பார்க்க போறோம் மூலதனம். அப்ப இலங்கையில காணப்படுகின்ற இந்த ரப்பர் உற்பத்தியாக இருக்கலாம் அல்லது பிளாஸ்டிக் உற்பத்தியாக இருக்கலாம், பிளாஸ்டிக் சார்ந்த உற்பத்தியா இருக்கலாம், அவைகள்ல பெரும்பாலானவைகள் தனியார் துறை சார்ந்ததாகவும் பல்தேசிய கம்பெனிகளுக்கு உரித்துடையதாகவும், அடுத்தது சிலதுகள் அரசாங்கனுடைய அந்த கூட்டு தன்மை மூலமாக ஓகே கூட்டுறவு மூலமாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. அப்ப அதன் மூலமாக தனியார் நிறுவனங்கள் மூலமாகவும் பல்தேசிய கம்பெனிகள் மூலமாகவும் இலங்கையினுடைய கைத்தொழில் அமைச்சு மூலமாகவும் தேவையான மூலதனம் பணமானது அவையினுடைய ஊக்குவிப்புக்காக செயல்பாட்டுக்காக கொடுக்கப்படுவதன் மூலமாக இந்த மூலதனத்துக்கான கேள்வி நிறைவு செய்யப்படுகிறது. ஓகே, முதல் நாங்க மூல வளம் பார்த்தோம், இரண்டாவது மூல வலு பார்த்தோம், மூலதனம் பார்த்தாச்சு. நாலாவது பார்க்க போறோம் ஊழியர்கள். என்ற எந்த ஒரு கைத்து நடவடிக்கையாக இருந்தாலும் அந்த கைத்தொழிலை ஒன்று சேர்க்கின்ற ஊழப்படுத்துகின்ற காரணிகள்ல ஒரு விடயம் ஊழியர்கள். வழியா கவனிச்சு பாருங்கள். சொன்னால் இலங்கையில இந்த கம்பகா, கட்டுநாயக்கா, அடுத்தது கொழும்புல பியகம, கொழும்புல காணப்படுகிற கைத்தொழில் பேட்டைகள்ல இந்த உற்பத்தி நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டு வருது. அப்ப ஏன் இந்த இடத்துல இந்த கைத்து நடவடிக்கை இடம்பெறுவதில் எவ்வாறு இந்த ஊழியர்கள் பங்கு பெறுறாங்கன்னு சொன்னால் இலங்கையில அதிகமான மக்கள் வாழுகின்ற முதலாவது மாவட்டம் கொழும்பு. ஓகே, இலங்கை 25 மாவட்டங்கள்ல அதிகமான குடித்தொகையை கொண்ட மாவட்டமாக இருப்பது கொழும்பு. அந்த உள்நாட்டு கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்த மக்களை விட
ஏராளமான மக்கள் பல்வேறுபட்ட தேவைகளுக்காக வேண்டி இடம்பெயர்ந்து கொழும்பு போன்ற பகுதிகளில் வாழுகின்ற பொழுது இன்னும் சனத்தொகை அதிகரிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கு. அப்ப நிறைய மக்களை, ஏராளமான மக்களை கொண்ட மாவட்டமாக கொழும்பு, கம்பகா ஆகிய மாவட்டங்கள் காணப்படுகின்ற படியினால அந்த மக்களின் மூலமாக இலகுவான முறையில, மலிவான வகையில, மலிவான வகையில குறைந்த சம்பளத்தோடையே இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியவாறு அதிகமான மக்கள் வாழுகின்ற மாவட்டங்களாக கொழும்பு, கம்பகா ஆகிய மாவட்டங்கள் காணப்படுறபடியினால இலகுவாக, மலிவாக ஊழியர்களை பெற்றுக்கொள்ள முடிவதனால இந்த உற்பத்தியானது சிறப்பு பெறுவதற்கு உதவுகின்ற மற்றொரு காரணியாக நாங்கள் பார்க்கலாம். முதல் பார்த்த மூல வளம் பார்த்தோம், இரண்டாவது மூல வலு பார்த்தோம், மூன்றாவது மூலதனம் பார்த்தோம், நாலாவது நாங்க பார்த்தது ஊழியர்கள். அடுத்து நாங்க பார்க்க போறது போக்குவரத்து. போக்குவரத்து எடுத்துக்கொண்டால் சொன்ன உங்களுக்கு நான் இலங்கையில இப்ப கம்பகாவில அந்த ரப்பர் தோட்டம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி கேகாலில் ரப்பர் தோட்டம் காணப்படுது. அதே மாதிரி குருநாகல், மாத்தளை, தெத்தினபுரி, களுத்துறை, மாத்தறை, காலி இப்படியான மாவட்டங்கள்ல ரப்பர் தோட்டங்கள் காணப்படுகின்றன. இந்த ரப்பர் தோட்டங்கள்ல இருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற ரப்பர் பாலினை கொண்டு வரக்கூடிய அதிவேக பாதைகள், மற்றது தண்டவாள பாதைகள், நெடுஞ்சாலைகள் எல்லாம் இந்த கொழும்பையோடு குவி மையமாக இணைக்கப்பட்டு இருக்கின்றன. ஏனென்றால் அந்த ரப்பர் உற்பத்தி இடம்பெறுகிற முக்கியமான இடமாக கலனி காணப்படுது. இலங்கையில இந்த ரப்பர் உற்பத்தி நடைபெறுகின்ற அந்த பகுதியாக சுதந்திர வர்த்தக வலயமும் கைத்தொழில் பேட்டைகளும் அமைந்த சூழலில கலனி என்கிற பகுதியில இந்த ரப்பர் உற்பத்தி பொருட்கள் சிறந்த முறையில மேற்கொள்ளப்படுகிறது. இப்ப கொழும்புல பாருங்கள், அந்த கொழும்புல கொழும்பை நோக்கி வருகின்ற வாகனங்கள் பல இந்த கடற்கரையோர பகுதிகளை தவிர, ஓகே, கடற்கரையோர பகுதிகளை தவிர ஏனைய உள்நாட்டில் இருந்து வருகின்ற வாகனங்கள் கலனியை தாண்டா வர முடியாது. அப்ப கலனி பாலத்தோடையே கொழும்பு இணைக்கப்பட்டு இருக்கிறபடியினால எந்த வாகனம் இருந்தாலும் கலனியை தாண்டிதான் வரணும். அப்ப அந்த போக்குவரத்து பாதைகள் காணப்படுகின்ற இடத்திலேயே இந்த கலனி, கம்பகா ஆகிய பிரதேசங்கள் காணப்படுகிறபடியினால சிறந்த முறையில போக்குவரத்து, அதாவது குவி மையமாக இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால ரெக்கார்ட் பண்றாங்கம்மா, ரெக்கார்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்குது. போடுவான்னு நினைக்கிறேன்னா, எந்த வசதி இல்லை எனக்கு தெரியாது போடுறதுக்கு. ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நீங்க ஜான்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம் ஐயா. ஜான்கிட்ட போடுவான்னு நிறைய கேட்குறீங்க, ரெக்கார்டிங் போட கேட்குறீங்க. நான் எனக்கு தெரியாது எனக்கு. நான் சொல்லி கொண்டு போறதை கேட்டுக்கொள்ளுங்கள். முடிஞ்ச நோட்ஸ் எழுதி கொள்ளுங்கம்மா. சொல்லி கொண்டிருந்தா நேரமாகி கொண்டிருக்கும், எழுத நேரமாகி கொண்டிருக்கும். அப்படின்னா வேற நாளைக்கு வைக்கலாம் உங்களுக்கு. அப்ப ரெக்கார்டிங் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஓகே, நான் போறேன்னு சொல்லிக்காது. அது ரின்சாத் போடுங்க தன் முடியா. நீங்க செய்யுங்க, நீ முடிய நீங்க ரெக்கார்டிங்க போட்டு விடுங்க, மிஞ்சாக்க பாத்துக்கிடுமா. ரின்சாத் சரி, ஓகே, போடு தம்பியா. ஓகே, அவ நாங்க முதல் பார்த்தோம் மூல வளம் பார்த்தோம், மூல தனம் பார்த்தோம், மூல வலு பார்த்தோம். பிறகு நாங்க பார்த்தோம் ஊழியர்கள் நாங்க பார்த்தோம். ஓகே தம்பி, ஓகே. அடுத்து நாங்க பார்த்தோம் இப்ப போக்குவரத்து பார்த்தோம். அடுத்து பார்க்க வேண்டியது சந்தை வாய்ப்பு. பாருங்கள், இப்ப இலங்கையில சனத்தொகை கூடிக்கொண்டு போகுது. ஏனைய உற்பத்திகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடிய மூல வலுக்கள் இல்லாதபடியினால, மூல பொருட்கள் இல்லாதபடியினால இந்த பிளாஸ்டிக் உற்பத்திகளை நாட வேண்டிய தேவைப்பாடு காணப்படுது. சிறுவர்கள்ல இருந்து வயசுக்குள் சாக போகிற ஆட்கள் வரை விரும்பியோ விரும்பாமலோ பல துறைகள்ல, மருத்துவத்துறையாக இருக்கலாம், சுகாதாரத்துறையாக இருக்கலாம், கல்வித்துறையாக இருக்கலாம், போக்குவரத்து துறையாக இருக்கலாம், என்னென்ன துறை, விளையாட்டு துறையாக இருக்கலாம் என்று பல்வேறு துறைகள்ல இந்த பிளாஸ்டிக் உற்பத்திகள், ரப்பர் உற்பத்திகள் இப்ப முக்கியமான ஒரு கருவியாக மாறிவிட்டது. இப்ப பாருங்க, இப்ப நீங்க வாசத்தி போனீங்கன்னு நிறைய பொருட்கள் பிளாஸ்டிக் சார்ந்த பொருட்கள். இப்ப சேலம் பாய்ச்சிற போத்துல இருக்கலாம், அல்லது சேலம் பாய்ச்சிற நாங்க குத்துற ஊசியா இருக்கலாம். ஊசி மட்டும்தான் அந்த கம்பி, அது மட்டும்தான் அந்த எடுக்கிற அந்த ஸ்பிரிங்கர், அது கூட பிளாஸ்டிக் தான்.
இல்லையோ? அதே மாதிரி காணப்படுற பல்வேறு படுக்கை, நீங்க பல் வைத்தியத்துக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களை படுக்க வச்சு பல்லு பிடுங்கிறது பயன்படுறது எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஓகே, அதே மாதிரி பல்வேறுபட்ட பொருட்கள் ரைட் எல்லாமே இந்த பிளாஸ்டிக் ரப்பர் சார்ந்த உற்பத்திகளாக காணப்படுகின்றபடியினால பல்வேறு கற்பித்தல் சாதனங்கள் கூட ஓகே பல்வேறுபட்ட கற்பித்தல் சாதனங்கள் போக்குவரத்து துறை எடுத்துக்கொண்டால் அதுல கூட இந்த பிளாஸ்டிக் ரப்பர் தான் காணப்படுது. அந்த வகையில அந்த சிறுவர்கள் முதல் வயது போனவர்கள் வரை பலருடைய வாழ்வில பல்வேறுபட்ட துறைகளில் இந்த பிளாஸ்டிக் ரப்பர் சார் உற்பத்திகள் முக்கிய இடத்தை பெறுகிறபடியினால உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியாகவும் இந்த பிளாஸ்டிக் ரப்பர் பொருட்களுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதனால சிறந்த சந்தை வாய்ப்புகள் காணப்படுகின்றபடியினால அந்த உற்பத்தி சிறப்பு பெறுகிறது. இனி நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். முதல் பார்த்தது மூல வளம், இரண்டாவது பார்த்தது மூல வலு, மூணாவது பார்த்தது மூல தனம், நாலாவது பார்த்தது ஊழியர்கள், ஐந்தாவது பார்த்தது போக்குவரத்து, ஆறாவது பார்த்தது சந்தை வாய்ப்பு. இவைகளை விட இட அமைவு காலநிலை இப்ப இலங்கையில அந்த கொழும்பு, கம்பகா, கட்டுநாயக்கா, பியகம ஆகிய பிரதேசங்கள் கடுமையான வெப்பத்தை அனுபவிக்கிற பகுதி என்றும் இல்ல, அதிகமான மழை ஆண்டு முழுவதும் மழை கடுமையாக பெய்கிற பகுதி என்றும் இல்லை. ஒரு சாதகமான பருவ காற்று காலநிலை, சாதகமான பருவ காற்று காலநிலை. அடுத்தது இட அமைவானது சமதரையாக காணப்படுகின்றவை. இந்த கரையோரமெல்லாம் உயரமான மலைகளை கொண்ட பகுதி கிடையாது, மாறாக சமதரையாக கரையோர சமவெளி பகுதிகளை கொண்டதாக இருக்கிறபடியினால இட அமைவும் காலநிலையும் சிறப்புற அமைவதன் காரணமாக அந்த பகுதிகளில் பிளாஸ்டிக் ரப்பர் சார் உற்பத்தி நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன. அதை பார்க்கலாம். இறுதியாக பார்க்க போறோம் அரச ஆதரவு. எல்லாம் இருந்தாலும் அரச ஆதரவு கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒன்றையும் மேற்கொள்ள முடியாது. அந்த வகையில அந்த பிளாஸ்டிக் ரப்பர் சார் உற்பத்திகள் மூலமாக இலங்கைக்கு சமூகவியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக என்று ஓகே பல நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. சிறப்பாக பாருங்கள், இந்த உள்நாட்டிலேயோ வெளிநாட்டிலேயோ சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது ஏராளமான வருமானம் கிடைக்குது. ஓகே, அந்நிய செலாவணி கிடைக்குது, ஏராள மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப்படுது. இப்படியாக சமூகவியல் ரீதியாக, பொருளாதாரவியல் ரீதியாக இந்த பிளாஸ்டிக் ரப்பர் சார் உற்பத்திகள் நன்மைகளை வழங்கி கொண்டிருப்படியினால நன்மைகளை அதிகரிப்பதற்காக வேண்டி அரசாங்கம் இந்த முயற்சியாளர்களுக்கு எந்த நிறுவனம் எந்த தனிநபர்கள் உற்பத்தியில ஈடுபட்டு கொண்டு வராங்களோ அவர்களுக்கு தேவையான ஆதரவினை சிறப்பாக வழங்கி வருவதன் காரணமாக, ஏற்படுத்தி கொடுப்பதன் காரணமாக, கொடுத்து இருப்பதன் காரணமாக இந்த உற்பத்தியானது பிளாஸ்டிக் ரப்பர் சார் உற்பத்தியானது சிறந்த முறையில இடம்பெற்று வருகிறது. சொன்ன இத்தனை விடயங்களும் எப்படியான கேள்வியாக வரும் என்று சொன்னால், இலங்கையில் பிளாஸ்டிக் ரப்பர் சார் உற்பத்தியானது சிறப்பு பெறுவதை ஊக்குவிக்கின்ற காரணிகளை ஆராய, விருத்தி அடைவதற்கு துணை புரிகிற காரணிகளை ஆராய, அப்படியான ஒரு சொற்கள் பதத்துல இந்த வினாக்கள் கேட்கப்படும் பொழுது நான் சொன்ன மூல வளம், மூல வலு, மூல தனம், போக்குவரத்து, ஊழியர்கள், சந்தை வாய்ப்பு, அரச ஆய்வு 7 விஷயம் சொல்லிக்கிறனால இப்ப நீங்க 4 எழுதினாலே காணும் 7 சொல்லிக்கிற அப்படிங்க எழுதும் பொழுது 2 விடைய ஒண்டா சேர்த்து எழுதும் பொழுது உங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் வந்துவிடும். ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் உங்களுக்கு 1.5 வீதமாக 4 விடைகளுக்கு 6 புள்ளி தரப்படும் உங்களுக்கு. ஓகே, இந்த புள்ளி ஓகே. இந்த கேள்வி வந்தால் 6 புள்ளி எடுத்துன்னு சொல்றாங்க, கொஞ்சம் அப்படி ரிஸ்க் போட்டுக்காங்க. இந்த கேள்வி வந்தா இப்படி கேள்வி வந்தா, அதாவது அந்த பிளாஸ்டிக் ரப்பர் சார் உற்பத்தி கைட்டு சிறப்புறதை ஊக்குவிக்கிற காரணம் கேட்டா நீங்க நான் இந்த எழுதக்கூடியாக இப்படியே உங்களுடைய சிக்கப்பட்டு முடியும் என்று நினைக்கிறார்கள். நான் 6 புள்ளி எடுப்பேன் சொல்றாங்க, ஒன்றும் குறையான்னு சொல்றாங்க. எடுதானா மிச்சாக 9, ஓகே 10, 11, 12, 14, 15. ஓகே, சந்தோஷம். ஓகே, இதான் எதிர்பார்க்கிறேன், இதான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, காணும். தேங்க்ஸ். ஓகே, சந்தோஷம், வெல்கம். ஓகே, காணும். அடுத்த கேள்வி கேட்பாங்க சொன்னா, அடுத்த கேள்வி கேட்பார்கள்,
பிளாஸ்டிக் ரப்பர் சார் உற்பத்தி கைது நடவடிக்கையின் பயனாக இலங்கை பெற்றுக் கொள்ளுகின்ற நன்மைகள் என்ன? ஓகே, இலங்கையில இந்த உற்பத்தி நடவடிக்கையை முன்னெடுப்பதன் மூலமாக இந்த பிளாஸ்டிக் ரப்பர் சார் உற்பத்தியை மேற்கொள்ளப்படியினால இலங்கை கிடைக்கும் நன்மை என்ன? எப்படிப்பட்ட அனுகூலங்களை பெற்றுக் கொள்கிறது, எப்படிப்பட்ட சாதகத்தை பெற்றுக் கொள்ளுது என்ற ஒரு கேள்வி வந்து வரலாம். ஓகே, அப்படி கேட்கிற பொழுது நீங்க 4 பாயிண்ட்ஸ் எழுத போறீங்க. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், முதலாவது விடயம், இந்த உற்பத்தி நடவடிக்கை, இந்த பிளாஸ்டிக் ரப்பர் சார் உற்பத்தி நடவடிக்கையை மேற்கொள்வதன் மூலமாக உள்நாட்டு சந்தை வாய்ப்பு, வெளிநாட்டு சந்தை வாய்ப்புகள் மூலமாக இலங்கையினுடைய மூலதனம் பொருளாதார ரீதியான விருத்தி ஏற்படுகிறது. அது வெளிநாடுகளுக்கு அனுப்புவதன் மூலமாக அந்நிய செலாவணி வருமானம் அதிகரிக்கப்படுகிறது. அதிகரிக்கப்படுவதன் மூலமாக நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்தி அதிகரிக்கப்படுகிறது. அதன் மூலமாக தலா வருமானம் அதிகரிக்கப்படுகிறது. இவற்றின் மூலமாக பொருளாதார ரீதியான அபிவிருத்தி அதிகரிக்கப்படுவதற்கு இந்த பிளாஸ்டிக் ரப்பர் சார் உற்பத்தி நடவடிக்கைகள் மூலமாக கிடைக்கப்பெறுகின்ற வருமானம் துணையாக அமைகிறது என்று நீங்கள் விளக்கத்தோடு எழுதி கொள்ள வேண்டும். விளக்கம் தான் முக்கியமானது. உங்களுக்கு விளக்கம் எழுதாவிட்டா உங்களுக்கு புள்ளி கிடைக்காது. சில 3 விடையும் கேட்டாங்கன்னு சொன்னா 6 புள்ளி தரப்படும். 3க்கு மாறினா 1க்கு 2 புள்ளி. அப்ப குறிப்பிட்டால் அரை புள்ளி, விளக்கத்துக்கு 1.5 புள்ளி. அதே மாதிரி 4 கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்க 4 குறிப்பிட்டு விளக்க சொல்லுவாங்க. குறிப்பிட்டால் அரை 2 புள்ளி, விளக்கத்துக்கு 1 புள்ளியாக 4 புள்ளி தரப்படும். அப்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கணும்னா, முதலாவது சொன்னால் இலங்கைக்கு இந்த பிளாஸ்டிக் ரப்பர் சார் உற்பத்தி நடவடிக்கை மூலமாக உள்நாட்டிலிருந்து வருமானமும் அந்நிய செலாவணி வருமானமும் இலங்கையில் அதிகரிக்கப்படுகிறது. இதன் மூலமாக நாடு பொருளாதார ரீதியான வளர்ச்சி அடைவதற்கு இந்த உற்பத்தி நடவடிக்கை காரணமாக அமைகிறது. முதலாக எழுதிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பாருங்க, இரண்டாவது நன்மை என்று சொன்னால், இந்த உற்பத்தி நடவடிக்கைகள்ல பெருந்தொகையான மக்கள் ஈடுபடுவதன் காரணமாக அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெறுகிறது. இதன் மூலமாக இலங்கையில காணப்படுகின்ற வேலையின்மை என்கிற பிரச்சனைக்கு இந்த செயல்பாடு ஒரு உதவியாக அமைகிறது. இல்லையோ, இந்த இந்த பிளாஸ்டிக் ரப்பர் சார் உற்பத்தி தொழிற்சாலையாக இருக்கலாம், சுதந்திர வர்த்தக வலயமா இருக்கலாம், இந்த பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படுகின்ற நடவடிக்கையின் பொழுது லட்சக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கெடுக்கிறாங்க. எத்தனை மக்கள் இந்த இதுல பங்கெடுக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் வருமானம் கிடைக்கிறது. மற்றது வேலை வாய்ப்பு கிடைக்கிறபடியினால இலங்கையில மக்களுக்கு வேலை இல்லையாமாம். அந்த ஒரு வார்த்தைக்கு இந்த நடவடிக்கை ஒரு பதிலாக அமைகிறது. அதன் மூலமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவதன் காரணமாக இலங்கை எதிர்நோக்குகின்ற வேலையின்மை என்கிற பிரச்சனைக்கு இந்த பிளாஸ்டிக் ரப்பர் சார் உற்பத்தி கைது நடவடிக்கை ஒரு பதிலளிக்கின்ற ஒன்றாக, ஓகே, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற நடவடிக்கையாக இந்த உற்பத்தி நடவடிக்கை காணப்படுது. இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த உற்பத்தி நடவடிக்கைகளை ஈடுபடுகின்ற பிரதேசங்கள்ல சரியோ அந்த போக்குவரத்து, மின்சாரம், தொடர்பாடல், மற்றது நீர் வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிற பொழுது அந்த பிரதேசங்கள்ல பிராந்திய ரீதியான அபிவிருத்தி ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. பிராந்திய அபிவிருத்தி, போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி கொடுக்கிற வேளையில, ஓகே, அது மட்டுமல்ல குடிநீர் வசதிகள், தொடர்பான வசதிகள், பாதுகாப்பு, வங்கி சேவைகள், இப்படியான நடவடிக்கைகளை இந்த உற்பத்தி நடவடிக்கைகளின் பயனாக உருவாக்கி கொடுக்கின்ற பொழுது அந்த பிரதேசங்கள் பிராந்திய ரீதியாக அபிவிருத்தி அடைந்த பகுதிகளாக, வளர்ச்சி அடைந்த பகுதிகளாக மாறுறதுக்கு இந்த செயல்பாடு ஒரு காரணமாக அமைகிறது. அதனை விட சொன்ன இத்தனை விடயங்களும் அந்த பொருளாதார காரணிகள். ஓகே, அதே வேளையில சமூகவியல் ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால், ஓகே, சமூகவியல் ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த உற்பத்தி சாலைகள்ல சுதந்திர வர்த்தக வலயமா இருக்கலாம், கைத்தொழில் பேட்டைகளா இருக்கலாம், இந்த பிரதேசங்கள்ல இந்த இடங்கள்ல இந்த உற்பத்தி நடவடிக்கைகள்ல ஈடுபடுகின்ற பொழுது அந்த ஈடுபடுகிற மக்களிடையே ஒரு உறவுகள் அதிகரிக்கப்படுறதுக்கு காரணமா இருக்கு. சமூக உறவுகள் அதிகரிக்கப்படுகிறது.
உதாரணம் நீங்க பாக்குறீங்க, இப்ப நீங்க பாடசாலையில படிக்கும் பொழுது எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்க வெளியில. நீ படிக்கிற அந்த காலங்கள்ல 1ஆம் ஆண்டு இருந்து மேல் படிக்க எக்ஸாம் செய்ய போறீங்க. இப்ப 13 ஆண்டு படிச்சுக்கிறீங்க. படிக்கிற வேளையில உறவுகள், நட்பு, குடும்ப உறவுகள் அதிகரிக்கிறதுக்கு, ஒரு ஃப்ரெண்டாக இப்படியான உறவுகள் அதிகரிக்கிறதுக்கு, சமூக உறவு அதிகரிக்கிற சமூக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு இந்த நடவடிக்கை ஒரு காரணமாக அமைகிறது. அது போக இந்த உற்பத்தி சாலைகள்ல மக்கள் பணிபுரிகிற பொழுது அவர்களுக்கு கிடைக்கின்ற வருமானத்தின் மூலமாக அந்த சமூக நிலை, சமூக ஒரு சம்பளம் கிடைக்கிறார்களுக்கு நாள் சம்பளமா இருக்கலாம் அல்லது கிழமை சம்பளமா இருக்கலாம். மாசம் கிடைக்கும் பொழுது கிடைக்கிற காசை சேமிக்க வழிபடுவாங்க. ஒரு வேற ஒன்றுல முதலீடு